Hey, hello. Welcome back to channel. இந்த வீடியோவில் டீச்சர்ஸ்க்காக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த நேம் ஆஃப் தி ஆப் இஸ் Padlet. ஸோ டீச்சர்ஸ் எப்படி இந்த Padlet ஆப்பை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்றத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி இந்த Padlet ஆப்ன்றது வந்து ஒரு டிஜிட்டல் கேலரி வால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஜென்ரலாக நம்ம பசங்களுக்கு வந்து ஸ்கூலில் சார்ட்ஸில் பிக்சர்ஸ் ஒட்டி அதை வந்து நம்ம நோட்டீஸ் போர்டில் ப்ளேஸ் பண்ணுவோம். நிறைய பிக்சர்ஸ் வந்து பசங்க கொண்டு வந்து அதை தனியாக ஒரு பிளேஸில் நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போது லைக் கம்ப்ளீட்லி ஆன்லைன் ஆனதால் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற ஆக்டிவிட்டீஸை வந்து ஃபோட்டோ எடுத்து அவங்க அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இந்த ஆப்பில் வந்து எஃபெக்டிவாக நம்மளால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோட்டோ எடுத்து இந்த Padlet ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அதை எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலையும் வந்து பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம், லைக் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த padlet.com இந்த வெப்சைட்குள்ளே போவோம். ஸோ அகெயின் இந்த ஆப்பும் வந்து நம்ம சைன்இன் பண்ணணும். எய்தர் கூகுள் ஆர் மைக்ரோசாஃப்ட் ஐடி வச்சு சைன்இன் பண்ணணும். ஸோ பிஃபோர் சைனிங் இன் நம்ம லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் பார்க்கலாம். இங்கே வால், ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டிசைன். இந்த வால் அப்படின்னு கொடுத்துருக்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் டிசைன் இருக்கும். கேன்வாஸ் அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் டிசைன். ஸோ டிசைன் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த பிக்சர்ஸ் வந்து எப்படி அலைன் ஆகுது, இந்த கேலரி வாலில் பிக்சர்ஸ் எப்படி அலைன் ஆகுதுன்றது தான் வந்து அவங்க டிஃப்ரெண்ட் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. வால், கேன்வாஸ், ஷெல்ஃப், ஸ்ட்ரீம், கிரிட், டைம்லைன் அண்ட் லாஸ்ட் மேப். இந்த மேப் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இங்கே வந்து பசங்க வந்து ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதில்ல, கம்ப்ளீட் ஹோல் வேர்ல்டு மேப் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ மெயின்லி சோஷியல் சயின்ஸ் டீச்சர்ஸ் இந்த மேப்புன்ற இந்த டூலை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். லைக் பசங்களை வந்து அவங்களோட பிடிச்ச இடத்த வந்து நம்ம மார்க் பண்ணி பசங்களை வந்து அப்லோட் பண்ண சொல்லலாம். ஸோ அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நான் வந்து இப்போ ரொம்ப பேசிக்காக லைக் ஸ்டார்டிங்கில் இந்த ஆப் வந்து எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு பேசிக் ஒரு ஆக்டிவிட்டி எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத மட்டும் நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக சொல்கிறேன். நீங்கள் ஒன்று ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நீங்களும் நிறைய கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ சைன் அப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சைன் அப். ஸோ சைன் அப் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் சைன் அப் வித் கூகுள், சைன் அப் வித் மைக்ரோசாஃப்ட், லாகின் வித் ஆப்பிள். ஸோ ஏதோ ஒரு அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பேசிக்கலாக எல்லாருக்கிட்டையும் வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ சைன் அப் வித் கூகுள். ஸோ உங்களோட ஜிமெயில் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து இதில் லாகின் பண்ணிக்கலாம். எஸ், நீங்கள் உங்களோட ஜிமெயில் வச்சு சைன் அப் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இங்கே ரெண்டு பிளான்ஸ் இருக்குது Padletல. ஒன்று வந்து ப்ரோ பிளான் அண்ட் அனதர் ஒன் இஸ் பேசிக் பிளான். ஸோ இந்த ப்ரோ பிளான்ன்றது வந்து பெய்டு வெர்ஷன். ஸோ நீங்கள் வந்து மந்த்லி 120 rupees கொடுத்து பே பண்ணி யூஸ் பண்ண முடியும். இல்லை இயர்லி 1140 கொடுத்து நீங்கள் பே பண்ணணும். லைக் பே பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கிடைக்கிற ஃபீச்சர்ஸ் டிஃப்ரெண்ட். அன்லிமிட்டெட் பேட்லெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 250 MB பெர் அப்லோட். ஸோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஹியர் பேசிக் பிளான், தட் இஸ் த ஃப்ரீ பிளான் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வெறும் 3 பேட்லெட்ஸ் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அதே சமயம் 25 MB பெர் அப்லோட் தான் உங்களால் பண்ண முடியும். ஓகே, பட் பேசிக்கலாக இந்த ஃப்ரீ பிளான் வந்து போதுமானது. நம்ம கண்டிப்பாக இதை காசு கொடுத்து பே பண்ணி இந்த ஆப்பை யூஸ் பண்ணணுன்ற எந்த அவசியமும் இல்லை. இந்த 3 பேட்லெட்ஸ் வச்சு கண்டிப்பாக உங்களால் ஆக்டிவிட்டி ஸ்மூத்தாக மூவ் பண்ண முடியும். பிகாஸ் எவ்ரி மந்த் நீங்கள் கொடுக்க போகிறதில்ல. அப்படியும் நீங்கள் கொடுத்தாலும் மேபி லைக் சம் அதர் வேறு ஏதாச்சும் ஒரு ஜிமெயில் ஐடி வச்சு கூட மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் இன்னொரு 3 பேட்லெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பே பண்ணி இது பண்ணணும், யூஸ் பண்ணணுன்ற ஒரு அவசியம் இல்லை. தட் இஸ் மை ஒப்பீனியன். என்னை பொறுத்தவரை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பே பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ஃப்ரீ பேசிக் பிளானை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இங்கே வந்துடும், யூ ஆர் ஆன் அவர் பேசிக் மெம்பர்ஷிப். ஸோ லெட்ஸ் கோ. ஒரு டேஷ்போர்ட் மாதிரி வரும். ஸோ இது ஆல்ரெடி லைக் இன்பில்ட்டாக வந்து நம்மளுக்கு ஒரு பேட்லெட் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்களே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா
உங்களால இங்க பார்க்க முடியும் ஒரு சில டீடைல்ஸ். ஸோ 1 ஆஃப் 3 padlets used. ஸோ ஆல்ரெடி அவங்களே இன்பில்ட்டா ஒன்று கொடுக்கறதால நம்ம ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண மாதிரி ஒரு கணக்கு. ஸோ இந்த padletயே கூட நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணலாம். ஓகேவா? லைக் தனியா நீங்க padlet மேக் பண்ணணும் அப்படின்னாலும் தனியா மேக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஹியர் 1 ஆஃப் 3 padlets used அண்ட் நீங்க லாக் அவுட் பண்றதா இருந்தாலும் இங்க இருந்து லாக் அவுட் பண்ணிக்கலாம் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை நம்ம எப்படி எடுத்துட்டு போய் சேர்க்க போறோம், தட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நான் ஆல்ரெடி அவங்களே இன்பில்ட்டா கொடுத்துருக்க இந்த பேட்லெட்டே நான் ஓப்பன் பண்றேன். ஸோ இதுதான். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வால். இது வந்து ஒரு வால் மாதிரி இருக்கும், வேர் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி அப்லோடிங் த ஒர்க். எஸ். ஸோ இப்போ நம்ம ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறோம்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஏதோ ஒரு மாடல், ஃபார் எக்ஸாம்பிள் அட்டாமிக் மாடல். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டும் டிஃப்ரெண்ட் கிரியேட்டிவ் ஐடியாஸை வச்சு ஒரு அட்டாமிக் மாடல் கிரியேட் பண்ணி அந்த அட்டாமிக் மாடலில் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்லோட் பண்ண இந்த பேட்லெட்டில் வந்து அவங்களோட இமேஜஸ் அண்ட் நேம்ஸ் வந்து பார்க்க முடியும். ஓகே, ஸோ இந்த லிங்க் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணணும். ஸோ நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில எடிட் வந்து இங்கே நம்ம பண்ணணும். என்ன, இல்லை டாபிக் எடிட் பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஒரு சில திங்ஸ் இங்கே நம்ம எடிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இங்கே செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த செட்டிங்ஸில் போய் ஒரு சில சேஞ்சஸ் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ என்ன சேஞ்சஸ்? டைட்டில். ஸோ டைட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரி அட்டாமிக் மாடல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு. அடுத்தது ஐகான். ஸோ எந்த மாதிரியான ஐகான்ஸ் வந்து ஏதாச்சும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்க்கலாம். நீங்கள் இங்கே நான் இந்த ஐகான் கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல அந்த இமேஜ் வந்துருச்சு. ஸோ இப்போ தனியாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும்னாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ தட் இஸ் யுவர் விஷ். நெக்ஸ்ட்டு வால்பேப்பர். ஸோ இந்த வால்பேப்பர் வந்து ஆல்ரெடி ப்ரீசெட்டாக ஒன்று அவங்க கொடுத்துருக்காங்க, லைக் சோலார் சிஸ்டம் மாதிரியான ஒரு வால்பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு சில இன்பில்ட்டாக ஒரு சில பிக்சர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, இப்போ வேறு ஏதாச்சும் ஒரு பிக்சர் வந்து நீங்கள் கொடுக்கணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ நான் வந்து இந்த பேக்ரவுண்ட் இப்போதைக்கு கொடுக்குறேன். நிறைய பிக்சர்ஸ் இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்து கலர் ஸ்கீம். ஸோ இது வந்து பிளாக் அண்ட் தட் மீன்ஸ் டார்க் தீம், லைட் தீம். டார்க் தீம் வேணும்னா டார்க் தீம், இல்லை கலரில் லைக் நார்மல் லைட் தீம் இருந்தாலும் அது உங்களோட இஷ்டம். அதே மாதிரி ஃபாண்ட் ஸ்டைல் நீங்கள் பார்க்கலாம், இங்கே சேஞ்ச் ஆகும், லெஃப்ட் சைடில் நீங்கள் சேஞ்ச் ஆகும். ஸோ எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து டிஸ்பிளே ஆத்தர் நேம் அபவ் ஈச் போஸ்ட். ஸோ யார் வந்து டைப் பண்ணுறாங்க அப்படின்னு, லைக் யார் வந்து அப்லோட் பண்ணுறாங்கன்ற அந்த ஆத்தர் நேம் வந்து வேணுமா வேண்டாமா நீங்கள் கொடுக்குறதா. எஸ், இதை நீங்கள் ஆன் பண்ணி வைக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நியூ போஸ்ட் பொசிஷன், வேர் டு நியூ போஸ்ட் அப்பியர். ஸோ ஒருத்தங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வேணுமா இல்லை லாஸ்ட் வந்து அவங்களோட பிக்சர்ஸ் வந்து வரணுமா அப்படின்றது. கமெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கும் அலோவ் பண்ணலாம். ஸோ வேணும்னா நீங்கள் அலோவ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்ஸ்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம்னா நோ. அண்ட் தென் ரியாக்ஷன்ஸ். இப்போ பசங்களால் வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து லைக் பண்ண முடியும், இல்லை ஓட் கொடுக்கலாம், இல்லை ஸ்டார்ஸ் கொடுக்கலாம், இல்லை கிரேட்ஸ் லைக் மார்க் மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ இதில் எது வேணாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஒரு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் ஏ வந்து ஸ்டூடெண்ட் பியோட ஃபோட்டோ பார்த்துட்டு லைக் பண்ணலாம், இல்லை அப்வோட் ஆர் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். இல்லை எந்த இதுவும் வேணாம் அப்படின்னா நோ ரியாக்ஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கண்டென்ட் ஃபில்டரிங். ஸோ ஹியர் ரெக்வயர் அப்ரூவல். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து உங்களோட அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஸ்டூடெண்ட்டோட இமேஜ் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனும் இதில் இருக்குது. ரெக்வயர் அ மாடரேட்டர் டு அப்ரூவ். ஸோ நீங்கள் வந்து ஒரு மாடரேட்டாக இருப்பீங்க. இப்போ நீங்கள் தான் இந்த பேட்லெட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸோட ஷேர் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக? எஸ்.
நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து ப்ராப்பராக இருக்கா, இல்லை ஏதாச்சும் சம் மிஸ்டேக்ஸ் இருக்கா, அதை நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ரூவ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒன்ஸ் அப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து எல்லாராலையும், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாராலையும் பார்க்க முடியும். இல்லை அது ப்ராப்பராக இல்லைன்னா நீங்கள் அதை டெலிட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது ரீப்ளேஸ் பேட் வேர்ட்ஸ் வித் நைஸ் எமோஜிஸ். ஸோ பை சான்ஸ் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாச்சும் பேட் வேர்ட்ஸ் ஏதாச்சும் இதில் இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அது எமோஜிஸாக வந்து ஃபில்டர் ஆகிடும். ஸோ மேப் அ டொமைன், ஐ திங்க் இது நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ லைக் மேஜராக பேசிக்காக நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு இது தான் இங்கே. காப்பி டு கிளிப், இது இந்த அட்ரஸ், இந்த காப்பி டு கிளிப் போர்டுன்னு இருக்குல்ல, யூனிக் லிங்க் டு யர் பேட்லெட், இதுதான், இந்த லிங்க்கை தான் நீங்கள் பசங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறீங்க. ஸோ இதை நான் காப்பி பண்ணி பசங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டா டன், முடிஞ்சிச்சு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா பசங்களுக்கும் ஓப்பன் பண்ணும் போது இதே மாதிரி தான் வரும். இங்கே வந்து நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போது இங்கே இந்த சேவ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பசங்களுக்கு லிங்கை கொடுங்க. சேவ் கொடுத்தாச்சு. இப்போது க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது கொடுத்ததுக்கப்புறமா இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். லைக் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஏதாச்சும் இப்போ உங்கள் ஸ்கூலுக்குள்ளேயே லைக் மற்ற டீச்சர்ஸ் யாரையாச்சும் வந்து இந்த பேட்லெட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைக் அவங்களோட மெயில் ஐடி வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணி மற்ற டீச்சர்ஸையும் வந்து ஒரு கோ ஸ்டாஃபாக இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். Keep the padlet hidden from the public. If I choose to share it with someone, they should be able to access it. ஸோ இது வந்து நீங்கள் சீக்ரெட்டாக, நீங்கள் ப்ரைவசி வந்து இது சீக்ரெட்டாகவே வச்சுக்கலாம். லைக் பப்ளிக், லைக் மற்ற யாரும் வந்து பார்க்க முடியாது. யார்கிட்ட இந்த லிங்க் இருக்கோ அவங்க மட்டும்தான் இந்த பேட்லெட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து காப்பி லிங்க் டு கிளிப்போர்ட் ஆர் ஒரு கியூஆர் கார்டை ஜென்ரேட் பண்ணலாம். இல்லை இது ஒரு பிளாகோ இல்லை வெப்சைட்டில் எம்பர்ட் பண்ண முடியும். இமெயில், ஃபேஸ்புக், ட்விட்டர் ஆர் கூகுள் கிளாஸ் ரூமில் நான் என்னால் இதை ஷேர் பண்ண முடியும். ஸோ நான் காப்பி லிங்க் டு கிளிப்போர்ட், ஸோ காப்பி ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதர் டீம்ஸ், கூகுள் கிளாஸ் ரூம் ஆர் ஜூம், ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில், வாட்ஸ்அப்பில் கூட நான் ஷேர் பண்ணலாம். ஒன்ஸ் நான் பேஸ்ட் பண்ணி லிங்க் கொடுத்துட்டேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஓப்பன் பண்ணி எப்படி வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் இப்போ காட்டுறேன். ஸோ நான் இங்கே வந்து லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து லைக் டேரெக்டாக அவங்க ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆகும் பாருங்கள், இதே மாதிரி தான் வரும். ஓகே, அவங்களுக்கும் வந்து இதே மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். பட் இது நான் என்னோட அக்கௌண்ட்லேயே ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே பிரேம் ஏன்னு பார்க்க முடியும். ஸோ அவங்க வந்து ஓப்பன் பண்ணும்போது லைக் கம்ப்ளீட்டாக அனானிமஸ் அப்படின்னு வந்துடும். பிகாஸ் அவங்க வந்து லைக் இந்த ஒரு ஆக்டிவிட்டிக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக லாகின் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்றது இல்லை. லாகின் பண்ணாமல் அனானிமஸாகவே பண்ணலாம். வேணும்னா ஸ்டூடெண்ட்ஸையும் தனியாக வந்து லாகின் பண்ணி நீங்கள் அவங்களோட நேமோட வரணுன்றதுக்காக லாகின் பண்ணி இந்த ஒரு பேட்லெட் ஆப்பில் ஃபோட்டோ அப்லோட் பண்ண வைக்கலாம். இல்லைன்னா அனானிமஸாகவே அவங்க ஓப்பன் பண்ணி அப்லோடு பண்ணதுக்கப்புறம் அவங்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற டைமில் அவங்களோட நேம் அதில் கொடுக்க சொல்லிடுங்க. தட்ஸ் இட், வேலை முடிஞ்சிச்சு. ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து லாகின் ப்ராசஸில் எந்த இஷ்யூவும் வராது. லாகினே பண்ண வேண்டாம், டேரெக்டாக லிங்க் அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா இது ஓப்பன் ஆகிடும். அனானிமஸாகவே அவங்க அப்லோட் பண்ணட்டும். பட் ஃபோட்டோக்கு கீழே அவங்களோட நேமை டைப் பண்ண வச்சுருங்க. லைக் டைப் பண்ண சொல்லிடுங்க, முடிஞ்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இடத்துல ஸோ இப்போ இங்கே அட்டாமிக் மாடல் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன். பை பிரேம் ஏ. ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் நேம் வந்து அவங்கள டைப் பண்ண சொல்லிடுங்க. ஸோ தட் உங்களுக்கும் எந்த கன்ஃபியூஷனும் வராது. பட் மேலே வரும்போது அனானிமஸ்ன்னு வரும். பட் இந்த பேட்லெட்டுக்குள்ளே வந்துட்டு அவங்களோட நேம் இருக்குன்றதால எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ இங்கே வந்து என்னோட ஃபோட்டோ ஏதாச்சும் நான் அப்லோட் பண்ணணும், இல்லை வேறு ஏதாச்சும் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணனாலும் நான் என்னால் பண்ண முடியும். லிங்க் அப்லோட் பண்ணலாம், இமேஜ் அப்லோட் பண்ணலாம், இல்லை தனியாக இமேஜ் சர்ச் பண்ணி கூட நீங்கள் அப்லோட் பண்ண வைக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும். ஓகேவா? நீங்கள் எந்த மாதிரி ஆக்டிவிட்டி கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி கண்டிப்பாக இதில் இன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் அப்லோடு கிளிக் பண்ணுறேன். அப்லோட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு இமேஜஸ் நான் வந்து செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் நான் கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா அந்த பர்டிகுலர் இமேஜ் வந்து இங்கே அப்லோட் ஆகிடும்.
எஸ். ஸோ அந்த இமேஜ் வந்து இப்போ இங்கே அப்லோட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அப்லோட் ஆயிடுச்சு. கலர் ஏதாச்சும் மாற்றணும்னா அந்த பேட்லெட்டோட கலர் மாறும். ஸோ ஆட் அ கேப்ஷன். இங்கே ஏதாச்சும் கேப்ஷன் நீங்கள் அட்டாமிக் மாடல்ஸ் பற்றி ஏதாச்சும் கொடுக்கலாம். ஸோ எனிதிங் நீங்கள் டீச்சர்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் தகுந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து ஆட் பண்ணிவிட்டு அவங்களோட நேம் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட நேம் இதில் கொடுத்துட்டாங்கன்னா இட் பிகம்ஸ் ஈஸி ஃபார் த டீச்சர்ஸ். ஸோ அட் லாஸ்ட் பப்ளிஷ், அவ்வளோதான். ஸோ ரெட் கலர் கொடுத்தாலும் அந்த ரெட் கலரில் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து இங்கே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இங்கே பார்க்க முடியும் பை பிரேம் ஏ. ஓகே, நேம் இருக்குது, இங்கே வந்துட்டு அந்த லைக் சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லைக் நான் எல்லாரோட ஃபோட்டோஸும் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். லைக் ரேண்டமாக ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதான் வந்து ப்ராசஸாக இருக்கும் பேட்லெட்டில் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை. அவங்க ஜஸ்ட் அப்லோட் பண்ணிவிட்டு விட்டுடலாம். தட்ஸ் இட், முடிஞ்சிச்சு. அவங்களோட லைக்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட இமேஜஸையும் அவங்களால செக் பண்ண முடியும். ஸோ இப்போ நானே வந்து செல்ஃபாக பண்ணதால் அதை டெலிட் ஆர் அப்ரூவ் அதெல்லாம் என்னால் இப்போ பார்க்க முடியாது. ஸோ இப்போ வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்டூடெண்ட்டோ இல்லை வேறு யாராச்சும் ஒருத்தவங்க வந்து அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களால் வந்து அங்கே ஈஸியாக வந்து டெலிட் ஆர் அப்ரூவ்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நேமில் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு அப்ரூவ்னு கிளிக் பண்ணிட்டா டன், உங்களோட வேலை முடிஞ்சிடும். ஸோ மேபி நீங்கள் ஒரு டைம் லிமிட் கொடுக்கலாம். வித்தின் 2 days வந்து எல்லாரும் இந்த ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னு. 2 daysக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த ஹோல் பேட்லெட்டையும் வந்து ஒரு பிடிஎஃபாவோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட்டில் ஒரு இமேஜாவோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த பேட்லெட்டை டெலிட் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் லைக் ஆஃப்டர் த ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்டட், உங்களோட ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆகிடுச்சு, டைம் நீங்கள் கொடுத்த டைம் லிமிட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த ஹோல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 இமேஜஸ் வந்து இதில் கொடுத்துருப்பீங்க. லைக் ஒரு 50 இமேஜஸ் இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே ஒரு இமேஜாக உங்களால் சேவ் பண்ண முடியும். இல்லை ஒரு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு சிஎஸ்வி ஃபைல் ஆர் இந்த எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டாகவும் பண்ணலாம், இல்லை இதை ஒரு பிரிண்ட் எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ ஒரே இமேஜில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோட்டோஸும் அவங்க என்ன ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்கன்றது கம்ப்ளீட்டாக அப்படியே சேவ் ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த பேட்லெட்டை வந்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட், இந்த ஆக்டிவிட்டி வந்து கம்ப்ளீட் ஆகிடும். So this is all about the interesting app Padlet. I hope you have got a overall idea on how to use this Padlet. உங்களுக்கு வந்து ஒரு ஓவரால் ஐடியா கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. பிகாஸ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கை பார்த்து அதுக்கு லைக் கொடுத்து அவங்க என்ஜாய் பண்ணுறதுன்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங், ஹாவ் அ கிரேட் டே.